காலண்டர் போட்டிருப்பாங்க 5 ரவுண்டு போட்டு முகமது, அலி, ஹசன், ஹுசைன், பாத்திமா இது போட்டுப்பே இல்லையா? நாட்டில் எவ்வளவோ நல்லடியார்கள் வந்திருக்கும் பொழுது இந்த 5 பேர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி காலண்டர் பொறியா இல்லையா? கல்யாணங்கள் என்ன பண்ற? பாத்திமா நாயகியா, பாத்திமா மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையா? ஜெய்னபு ரசூலுல்லாஹ்வுடைய மகள் இல்லையா? உம்மு குல்சும் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் இல்லையா? அதே மாதிரி ருக்கையா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் இல்லையா? பாத்திமா மட்டும், அலிய மட்டும்தான் நாங்க கொண்டாடுவோம்னு சொல்லித்தானே கல்யாணத்துல கூட தாலி கட்டுறீங்க. இல்லாத தாலியா இருக்கும்போது என்ன பண்றீங்க? அந்த அலி பாத்திமான்னு வரும்போது கட்டுறீங்க. இந்த அலி பாத்திமா, அலி பாத்திமான்னு போனா யாருடைய கொள்கை அது? அப்ப அபூபக்கர்லாம் ஒண்ணும் இல்லையா? அப்ப உமர்லாம் ஒண்ணுமே கிடையாதா? உஸ்மான்லாம் ஒண்ணுமே கிடையாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட யாரு நகமும் சதையுமாய் இருந்தாரோ, யார் அடுத்த நிலையில் இருந்தாரோ, யாரு இல்லை என்றால் இந்த தௌஹீத் அன்னைக்கு அழிந்திருக்குமோ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த நேரத்தில் அவர் மட்டும் இந்த போல்டான ஒரு நிலை எடுத்திருக்கலன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிலை வைத்திருப்பார்கள். அந்த அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு எந்த மரியாதை அது உங்கள்ட்ட உண்டா? உமர் ரலியல்லாஹு மரியாதை உண்டா? ஒரு அலி பாத்திமா நாச்சியார் தலபாத்தியா ஓதணும். இதெல்லாம் யாரு கொள்கை? யாரு ஒருத்தன் ரசூலுல்லாஹ் குடும்பம் மட்டும்தான் நல்லவங்க, மற்ற நல்லடியார்கள் நாங்க மதிக்க மாட்டோம்னு போறானோ அவசியா. நாங்க அலியத்தான் மதிப்போம், நாங்க பாத்திமாவை தான் மதிப்போம், நாங்க ஹசன் ஹுசைனை தான் மதிப்போம். எப்படி மதிப்போம்? சும்மா மதிக்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு மதிப்போம். இறைத்தன்மையை கொடுத்து இந்த பொம்பளைகளுக்கு இந்த பாத்திமா ரலியல்லாஹு பேர்ல நடத்துற கூத்து, பாத்திமா நாச்சியாருக்கு என்னது பாச்சோரா? உங்க ஊர்ல உண்டா? எங்க ஊர்ல உண்டு. இந்த பாச்சோரா ஆக்குறது, அவங்களுக்காக வேண்டிய கடல்ல கொண்டு ரொட்டியை செஞ்சா எல்லாம் அவங்களுக்காக சேரும் நினைக்கிறது. அப்ப இந்த பாத்திமா ரலியல்லாஹு அவர்களை இறை நிலைக்கு வைத்து பேசுகிறீர்களே, அவங்களுக்காக வேண்டி தலபாத்தியாண்டு ஒரு பாத்தியா ஓதுறீங்களே, பாட்டு படிக்கிறீங்களே, இதெல்லாம் யாரு கொள்கை? ஷியா கொள்கையா, சுன்னத் ஜமாத் கொள்கையா? ஷியா ஈரான்ல போனா இந்த கூத்து நீங்க பார்க்கலாம். ஷியாக்களுடைய கொள்கையில அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அலி மட்டும் தான் தெரியும், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்திமா தான் தெரியும். அவனுக்கு நம்ம அவங்களை குறைச்சு மதிப்பிடல, நாம என்ன செய்யணும்? உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலம். அபூபக்கரை மதிக்கணும், உமரை மதிக்கணும், உஸ்மானை மதிக்கணும், அதுக்கப்புறம் தான் அலியை மதிக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த நிலையில் யார் இருந்தார்? அபூபக்கர், அவரை மதிக்க வேண்டும். உமரை மதிக்கணும், உஸ்மானை மதிக்கணும், அப்புறம் அலியை மதிக்கணும். அலிக்கு எடுத்து ஹசன் ஹுசைன் வந்துடக்கூடாது. இன்னும் 10 பேர் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதிக்க வேண்டும், சஅத மதிக்க வேண்டும், சயீத மதிக்க வேண்டும், தல்ஹாவை மதிக்க வேண்டும், ஜுபைரை மதிக்க வேண்டும், ஆமீரை மதிக்க வேண்டும். இவங்களுக்கெல்லாம் பிறகு மற்ற பத்ர் சஹாபாக்களை மதிக்க வேண்டும், உஹது சஹாபாக்களை மதிக்க வேண்டும், பையத் ரிதுவானில் பங்கெடுத்தவர்களை மதிக்க வேண்டும். இப்படி ஆயிரக்கணக்கான பேருக்கு பின்னாடி ஹசன் வருவார், ஆயிரக்கணக்கான சஹாபாக்களுக்கு பிறகு ஹுசைன் வருவார். அப்ப இவ்வளவு பெரிய தியாகிகளை ஓரம் தள்ளிவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை நான் அதை மட்டும் கொண்டு வைப்பேன் என்ன அர்த்தம்? இதான் ஷியா. எல்லா நல்லடியார்களையும் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு அல்லாஹ் ரசூல் அலி பாத்திமான்னு போயிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? அதான ஷியா. இந்த 5 கடவுள் கொள்கை. இந்த பஞ்சா எடுப்பான பார்த்திருப்பீங்கள? பஞ்சாண்டா என்ன? பஞ்சாண்டா என்னங்க? பாஞ்சில இருந்து வந்து பஞ்சா, பாஞ்சில 1 2 3 4 5 இருக்குல்ல, பாஞ்சுன்னா 5, பஞ்சாண்டா 5 கடவுள் கொள்கைன்னு அர்த்தம். அப்படி கையை காட்டிருப்பாங்க, கை மாதிரி வச்சு சாமி மாதிரி வச்சு எடுத்துட்டு போவோம். மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா குதிரைக்கு மேல வெள்ளியிலையோ தங்கத்திலேயோ தங்கத்து மாதிரி செஞ்சு கொண்டு போவாங்க. என்னடான்னு பார்த்தா ஒன்னு ரசூலுல்லாஹ், ஒன்னு அலியா, ஒன்னு ஹசனா, ஒரு வரல ஹுசைனா, ஒரு வரல பாத்திமா. அது 5 கடவுள். இந்த பாட்டு படிச்சன்ல, லீ ஹம்சத்துன் உத்வி பிஹா ஹர்ரல் வபாயில் காத்திமாண்டு, அந்த பாட்டுக்கு விளக்கம் தான் இது. இப்படி வச்சுட்டு போட்டு போயிட்டு இருக்கிறானே, இது யாரு கொள்கை? இது இந்த 5 பேரை தான் மதிப்போன்னு சொன்னாலே நீ ஷியாவாயிட்ட. அனைவரையும் மதிக்க வேண்டும். அதுக்காண்டி அலியை குறைக்க கூடாது. அலி ரலியல்லாஹு நாங்கள் மதிப்போம், பாத்திமாவை மதிப்போம். எப்படி மதிப்போம்? நல்லடியார்கள் என்று மதிப்போம். அதைவிட மேலாக அபூபக்கரை மதிப்போம், அதைவிட மேலாக உமரை மதிப்போம், அதைவிட மேலாக உஸ்மானை மதிப்போம், அதுக்கப்புறம் அலியை மதிப்போம், அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை மதிப்போம், அதுக்கப்புறம் ஹசன் ஹுசைனை மதிப்போம். யாரையும் நாங்கள் குறை சொல்ல மாட்டோம் என்று சொல்லக்கூடியவன் தான் சுன்னத்து ஜமாத்தே தவிர ஒட்டுமொத்த இஸ்லாத்திலே இந்த 5 பேர் தான் என்று நிலைநாட்டினார், அல்லது 5 பேருடைய வாரிசுகள் தான் என்று நிலைநாட்டினார். அதே மாதிரி இன்னொன்னு கதையை கேளுங்க. உங்க ஊர்ல இந்த பூரியாம்பாத்தியா உண்டா? உண்டு தானே? இந்த பூரியாம்பாத்தியாவுடைய கதை உங்களுக்கு தெரியுமா? அதுவும் ஷியா தான். பூரியாங்கிற யாரு? ஜாஃபர் சாதிக்குங்கிறவர் யாரு? அந்த ஹுசைனுடைய பேரப்புல, அந்த வாரிசுல வர்றவருங்க. 12 இமாம் வச்சிருக்காங்க. ஷியாக்கள் 12 இமாம்களை கொண்டாடுவாங்க. அந்த 12 இமாம்ல ஒரு ஆள் யாரு? ஜாஃபர் சாதிக்குங்கிறவர்.
அவர் பேர்ல பாத்தியாவுனா பணக்காரன் ஆயிரலாங்கிறது வந்து ஷியாக்கள் ஈரானுடைய கொள்கை. அந்த ஈரானுடைய இமாமாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக்கு பேர்ல நீ பூரியான் பாத்தியா ஓதி அவன் எப்படி கீரு பாயாசம் எல்லாம் வச்சு ஓதுறானோ, வானம் பார்க்க கூடாதுங்கிறானோ, மேக்கெட்டு கட்டுறானோ, ஜோடனை செய்யறானோ, அதை அப்படியே காப்பி அடிச்சு கொண்டு நீ பூரியான் பாத்தியா ஓதுனா நீ ஷியாவா சுன்னத்தா? சிந்திக்க வேணாமா? எல்லாம் அப்படி ஷியா கொள்கை அப்படி வந்திருக்கு பத்தியலா. எங்க ஊர்ல தொண்டியில நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல பூக்குழி இறங்கி இருக்கிறாங்க. தீ மிதிக்கிறதுக்கு பேர் பூக்குழி, பேரை மட்டும் மாத்திக்கிறாங்க. நம்ம ஆளுகிட்ட என்னன்னு கேட்டா பிற மதத்து கலாச்சாரத்தை காப்பி அடிக்கிறான்னு வைங்களேன், காப்பி அடிச்சு அதே பேர்ல காப்பி அடிக்க மாட்டான். அவன் தேர்ந்து இருக்கான்னு வைங்களேன், இவனு தேருங்க மாட்டான், கூடுந்துக்குவான். அவன் தேருண்டா என்ன செய்வான், நாங்க தேர் எழுத்துலையே சந்தன கூடுல இது அது தேரு, இது என்னது சந்தன கூடு அப்படின்னு இருக்கிறான். அவன் தூஜாரோகணம்னு சொன்னா நாங்க கொடியே தோன்றுவான். அப்படி பேரை மட்டும் சின்னதா என்ன செய்வான், அப்படி பேரை மாத்திக்கிடுவான். அவன் தாலின்னா இவன் கர்சம் பண்ணி இருக்கிறான். இவன் என்ன செய்வான், அவன் தாலிமான்ல நாங்க தாலி தான் சொல்றோம், நாங்க கர்சம் பண்ணி தானே சொல்றோம். அவன் தீ மிதிக்கிறான்ல, பூக்குழி இறங்குவான். பூக்குழி இதுக்கு பேரு, தீய போய் இறங்குறதுக்கு பேர் என்னது பூக்குழி. எங்க ஊர்ல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த முஹர்ரம் மாசம் 10வது நாள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாள் இருக்கு. அந்த நாள்ல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்ப அஸ்கரியா மதரசான்னு ஒரு மதரசா ரோட்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம் தான் பூக்குழி இறங்குற இடம். எல்லாம் போய் தீய வளர்த்து வச்சுக்கிட்டு ஓடு நடப்பானுவோம். என்னடான்னு கேட்டா கர்பலா அன்னைக்கு தான் வந்து ஹுசைன் கொல்லப்பட்டார், நாங்களும் எங்களுக்கு தியாகம் பண்ண போனோம்னு சொல்லி ரோட்ல நெருப்புல ஓடி இருக்கிறான். அப்ப இவன் யாருவன், எந்த கொள்கை நம்மள்ட்ட வந்திருக்குது? சுன்னத் ஜமாத் போர்வையை போத்தி கொண்டு வந்த கொள்கை என்ன பேரு சுன்னத், லேபிள் தான் சுன்னத் ஜமாத். பாட்டில்ல ஒட்டிருக்கான் ஊறுகாய்ந்து, உள்ளக வேற சரக்கு இருக்கிறது. பாட்டில்ல ஒட்டிருக்கிறான், மண்ணெண்ணு ஒட்டிருக்கிறான், உள்ளக சாராயம் இருக்குது. அந்த மாதிரி கதைகள் என்ன செய்யறான் இவன், லேபிள சுன்னத் ஜமாத் வச்சுக்கிறானே தவிர உள்ள சரக்கு என்ன? அது அந்த முஹர்ரம் மாசம் 10வது நாளுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற? ஹுசைன் கொல்லப்பட்ட நாள் பீட நாளாது, அது ஷியா கொள்கை. ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதுனால அது பீடையான நாள். அன்னைக்கு நல்லது கெட்டது செய்ய மாட்டோம், கருப்பு சட்டை போட்டிருப்பாங்க அவங்க. இவன் சட்டை மட்டும் கருப்பு போட மாட்டான், அதான் வித்தியாசமே தவிர அதே சோகம். குண்டாடி புருஷன் சேர விட மாட்டாங்க. அந்த முஹர்ரம் மாசம் 10வது நாள் வந்துட்டா 2 பேரும் சேரக்கூடாது. அன்னைக்கு புள்ள உண்டாயிருச்சுன்னு சொன்னா என்னவாயிரும், ரத்த காயப்பட்டு செத்து போயிடும், வெட்டுப்பட்டு செத்துரும் அப்படிம்பாங்க. அன்னைக்கு போய் நம்ம சந்தோஷமா இருக்கலாமா? ஹுசைன் கொல்லப்பட்டதுக்காக வேண்டி நம்ம துக்கம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், இந்த முஹர்ரம் 10வது நாள் அன்னைக்கு சோக அனுஷ்டிப்பான். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது 1-10 சொல்லுவோம், சைபர் 1 சைபர் கொலக்கட்டை ஒண்ணு மாதிரி ஒண்ணு செய்வாங்க, உருண்டையா ஒரு கொலக்கட்டை செய்வாங்க, அது மாதிரி 10 கொலக்கட்டை. இந்த கொலக்கட்டை எதுக்கு? அது ஹுசைன் ரலியல்லாஹு உள்ளதான். நான் என்னைக்கு பசுமரத்து ஆணி மாதிரி மனசுல பதிஞ்சு இருக்கிறது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இந்த கொலக்கட்டையை தின்றுக்கிறோம். எதுக்குமா இதெல்லாம் செய்றீங்க? நம்ம ஆட்டக்கடை என்ன செய்வாங்க, அது ஹுசைனுக்காக செய்யறோம். ஹுசைன் கொல்லப்பட்டார்ல, அது மண்டை, இது அது மண்டை தான் உருண்டையா இருக்கு. அது நினைவார்த்தமாக உருண்டையா வந்து இந்த மண்டை வெள்ளம் இருக்குல்ல, இந்த மண்டை வெள்ள மாதிரி என்ன செய்வாங்க, கொலக்கட்டை செய்வாங்க. அப்ப இந்த மண்டை வெள்ள கொலக்கட்டை செய்யறது இதெல்லாம் யாரு கொள்கை? அவர் கொல்லப்பட்ட உனக்கு என்ன? ஒரு ஆள் கொல்லப்பட்டாருன்னா காலமெல்லாம் துக்கம் நசிக்கணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் இறந்து போனாலும் 3 நாளைக்கு மேல துக்கம் நசிக்க கூடாது. முந்த நாள் தான் ஹுசைன் மூத்தா போனாரா, துக்கம் நசிச்சு போ. என்னமோ முந்த நாள் மூத்தா போன மாதிரி இப்ப என்ன 1300 வருஷத்துக்கு பிறகு என்ன துக்கம் நசிக்கிற? துக்கம் அனுஷ்டிக்கிறா இருந்தா நீ அந்த காலத்துல வாழ்ந்து இருந்தேன்னு சொன்னா ஒரு 3 நாளைக்கு கவலையா இருந்திருப்போ. இவ்வளவுதான மார்க்கத்தில் இருக்கிறது. என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவத்துக்காண்டி நாங்க இன்னைக்கு கவலையா இருக்கிறோம், இன்னைக்கு ஒண்ணு சாப்பிட மாட்டோம், நான் கல்யாணம் பண்ண மாட்டோம், இந்த மாசத்திலே நல்லது கெட்டது பண்ண மாட்டோம், இந்த மாசத்திலே ஊடு குடி போக மாட்டோம், இந்த மாசத்திலே கல்யாணம் பண்ண மாட்டோம் என்று சொல்லி நீங்க அநியாயம் பண்றீங்களே, இந்த அநியாயம் எல்லாம் யார் கொள்கை? ஷியா கொள்கை. இஸ்லாத்தின் பெயரால பொய்களையும் புரட்டுகளையும் கட்டவிழ்த்து விட்டான அவனுடைய கொள்கை உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? முஹர்ரம் மாசத்துல நம்ம நோன்பு வைக்கிறோமே, அது கூட எதுக்குன்னு தெரியலையே. கேளுங்க, தாய்மார்கள்ட்ட கேளுங்க, இந்த சுன்னத் ஜமாத் முத்தவலிட்ட போய் கேளுங்க, ஏன் முஹர்ரம் மாசம் 10வது நாள் நோன்பு வைக்கணும்னு கேளுங்களேன். ஹுசைன் கொல்லப்பட்டார், அதுதாமா. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு பிறகு மார்க்கம் வருமா? அட ஹுசைன் ரசூலுல்லாஹ் பிந்தில கொல்லப்படுறாரு, அப்ப முஹர்ரம் மாசம் 10ல நோன்பு ரசூலுல்லாஹ் வைக்க சொன்னாங்க, அது எதுக்கு? முஹர்ரம் மாசத்துல 10வது நாள் நோன்பு வைக்கிறது காரணம் இந்த கர்பலா கிடையாது, ஹுசைனுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தோட மார்க்கம் பூர்த்தி ஆகிவிட்டது. மூசா நபி அவர்கள் ஃபிரௌனை எதிர்த்து பிரச்சாரம் செய்த நேரத்தில் ஃபிரௌன் அவர்களை விரட்டி அழிப்பதற்கு வருகிறான். அவங்க தப்பிச்சு ஓடுகிறார்கள்.